வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடத்தில் இது ஆணி மாதத்தில் 9ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூராடம் மாலை 6:44 வரை, அதன் பின் உத்திராடம், திதி தேய்பிறை, த்விதியை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். நட்சத்திர பாதச்சாரத்தில் தான் சந்திரன் மாற்றம் இருக்குது. 9ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்களின் பார்வையில் சந்திரன். இது ஒரு யோகமான நாள். சந்திரனுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், செவ்வாய்க்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது ஒரு யோகமான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் இப்போ நிறைய பணவரவு வரும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் இப்போ கைக்கு வந்து சேரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இது ஒரு எதிர்பார்த்த சம்பவங்கள் அரங்கேறக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம், ஞாயிற்றுக்கிழமை. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உங்கள் மொபைல் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பிடிச்சமான டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருங்க. ஏன்னா அதில் தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரும் ஃபோனில். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறதே பெட்டர். சந்திராஷ்டம நாளில் தான் நமக்கு எதிர்பார்க்காத சில இடைஞ்சல்கள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டிய தினம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய நண்பர்களோட உல்லாசமாக வெளியே சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் பல பேருக்கு ஏற்படும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்தோஷமாக உல்லாசமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம். இருந்தபோதும் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். எதிர்பார்க்காத சில செலவுகள் வந்தே தீரும். சிக்கன நடவடிக்கை தேவை. செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அவசியமான செலவாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கவனமாக இருப்பதே சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருப்பது மிக மிக சிறப்பு. 2-11 கிரகம் புதன். அவர் உங்கள் ராசி அதிபதியோடு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பல நற்செய்திகளை, நல்ல சம்பவங்களை அரங்கேற செய்து கொண்டிருக்கிறார். தொழில் நல்லா நடக்கும். வருமானம் நிறையா வரும். பூமி லாபம் ஏற்படக்கூடிய நாள், நேரம். இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட பூமி வாங்க முடியும். ரொம்ப நாளாக ஒரு ப்ரைம் லொக்காலிட்டி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள், பலன் கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது ஒரு யோகம். தாய் வழி உறவுகளால் நன்மை. தாய்க்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் தாய் மாமனால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நேரம். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும்.
உடல் உபாதைகள் சில பேருக்கு ஏற்படலாம், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பு. துளாராசிக்காரர்களுக்கு சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். உங்கள் கணவனுக்கு யோகம், உங்களால் யோகம், உங்கள் கணவனுக்கு யோகம். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் என்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் சேரும். சிறுதூர பிரயாணம் ஏற்படும், அதனால் நன்மையும் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு யோகம். 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு விதத்தில் நன்மை. 8 குடையவன் 8ஆம் இடத்தில், 6 குடையவன் 6ஆம் இடத்தில். இது கொஞ்சம் பின்னடைவு தான். ஏன்னா 6ஆம் இடம் என்பது உங்கள் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் 6ஆம் இடத்தில் அவர் வலுப்பெறும்போது கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 8ஆம் இடத்தில் புதன் அமர்வதால் உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் மனம் தெளிவாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் பணவரவு உண்டு. ஆனாலும் கடன் வாங்கும் எண்ணம் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடன் வாங்க முடியல அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும். விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். கொஞ்சம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். உங்கள் ராசியை சந்திர பகவான் கடக்கக்கூடிய இந்த நேரம். சந்திரன் அஷ்டமாதிபதி, அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதே இன்று சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் அது நல்ல செலவுகளாக இருக்கும். உல்லாச பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இன்றைக்கி. சில பேர் காரமான உணவுகளை சாப்பிடுவாங்க இன்றைக்கி. இந்த காரம் விரும்பிகள், காரமான உணவுகளை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி அது போன்ற உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும். காரமான உணவு. இந்த நாள் சந்தோஷமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. இப்போது உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்யுங்க. வெற்றி அடையக்கூடிய நேரம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தான் உங்களுக்கு முதன்மையான விஷயங்களே முன்னுரிமை கொடுக்கப்படும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நடக்கக்கூடிய நேரம் இது. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்படும். மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளை விட்டுறலாம். வேலை தேடி ஜாபில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் ஏற்படக்கூடிய நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கக்கூடிய சம்பவம் நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். நல்ல நாள்.